ஹாய் கைஸ் எஸ்பிஓட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி டாஸ்க்ல சின்ன சேஞ்ச் இருக்கு. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சர்வே அண்ட் ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம 2 டாஸ்க்கா ஒண்ணா பண்ண போறோம். கண்டென்ட் ஷேரிங் அண்ட் கண்டென்ட் ரிவ்யூவர் சரியா? ஸோ இங்க டாஸ்க் ஓப்பன் பண்ணதும் அத பத்தின டீட்டெயில்ஸ் குடுத்திருப்பாங்க. அத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, கிளிக் ஹியர்ன்னு இந்த ஆப்ஷன் வரும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணதுமே அனதர் வெப்சைட் ஓப்பன் ஆகும். buymodsmart.com ஓடது. இங்க கண்டென்ட் ரிவ்யூவர் டாஸ்க் தான் குடுக்க போறோம். ஸோ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ். இப்போ ஆச்சி சிக்கன் மசாலான்னு இருக்கு இல்லையா? ஸோ இதோட பிரைஸ வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அகைன் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்கே வந்துரணும். சரியா? எஸ்பிஓ போர்ட்டலுக்கு வந்ததுமே நீங்க உங்களுடைய டாஸ்க் சப்மிஷன் அப்படிங்கிற அந்த பேஜ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இதுக்கப்புறம் ஒர்க் எப்பவும் போல தான். டாஸ்க் சப்மிஷன் பேஜ கிளிக் பண்ணதுமே, ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, சர்வே அண்ட் ஒப்பீனியன் டாஸ்க்ன்னு வரும். கோ டூ குடுத்துட்டு, அந்த வீடியோ ரன் ஆகும். ரன் ஆகி முடிஞ்சதும் சர்வே அண்ட் ஒப்பீனியன் டாஸ்க்க கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய அந்த ரிவ்யூவ குடுங்க. இதில எக்ஸ்ட்ராவா என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இந்த ப்ராடக்ட்ட நம்ம நார்மலா எங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம்? லோக்கல் ஸ்டோர்லயா? இல்லன்னா ஆன்லைன் ஷாப்பிங்லயா? அப்டின்னா, உங்களுக்கு நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ, அங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க இந்த ப்ராடக்ட்ட இங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது பைமோட்ல வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, எஸ் குடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன நீங்க வந்து எழுத வேண்டியிருக்கும். இல்ல நீங்க இந்த ப்ராடக்ட்ட இன்னும் பைமோட்ல வாங்கல அப்டின்னா, நீங்க நோ குடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சப்மிட்ங்கிற இந்த ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய டாஸ்க் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. அண்ட் உங்களுடைய டாஸ்க் ஹிஸ்டரிலயும் போயிட்டு அமௌண்ட் வந்து ஏறிட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஷ்போர்டையும் கிளிக் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் ஏர்ன் ஆயிட்டா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிட்டு லாக் அவுட் குடுத்துருங்க. இதுதான் நம்ம எஸ்பிஓட வந்து லேட்டஸ்ட் அப்டேட். எஸ்பிஓ பத்தின மேலும் தகவலுக்கு நம்மளுடைய ஜாஷி டாக்ஸ் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.